தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் இன்னைக்கு கட்சியிலிருந்து நீக்கிவிட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கையூட்டு பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது மாவட்ட செயலாளர் இந்த ஆக்ஷன் எடுத்தாலும் இதுல சில பல குறைகள் இருக்குது. குறைகளை தாண்டி இது ஏன் இப்படி செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் பார்க்கணும்ல. அதையெல்லாம் தாண்டி இது ஏன் இன்னைக்கு கொண்டாந்தீங்க, இன்னைக்கு முக்கியமான நாள்ல கொண்டாந்து விட்டீங்களே, அதுக்கான காரணம் நிறைய இருக்குது. அதை பத்தி பேச போறோம். சரி, ரைட்பா, இது பேசிட்டேன். இன்னொரு பக்கம் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் பல முறை அடிச்ச பாட்டு ஹிட் அடிச்சிருச்சு. அதனோட விஷயங்கள் சுவாரஸ்யமா வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு இல்ல, 24ஆம் தேதி தான் படம் வரணும்னு நம்ம பல வீடியோல சொன்னோம். ஆனா இன்னைக்கு பழனிசாமி அவர்கள், யார் அது பழனிசாமி சொல்றேன், அவரு இன்னைக்கு இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டு விட்டாங்க. அவரோட முழு பெயர் கேட்டீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதையெல்லாம் தாண்டி மீசைய, நீங்களாம் மீசை வச்சிருக்கீங்களா என்ன, அந்த மீசையை எடுத்துருங்க அப்படின்னு ஒருத்தர் கோபமா பேசியிருக்காருங்க. யாரை பத்தியா இருக்கும், கெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அவரே தான். அவர் வனத்துறை அமைச்சரா இருக்கும் போது பழங்குடி மக்கள் அந்த பையனை செருப்ப கழட்டி, ரைட், அதை பத்தியும் பேசுவோம். ஸோ இதை பத்தி தான் முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, அந்த ஹைப் செக்ஷன், கமெண்ட் செக்ஷன் அப்படி இழுத்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா பெரிய உந்துதலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்கள் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஷயத்துக்களே போயிடலாம். லாஸ்ட் பாத்துடலாமா? ஒன்னும் இல்லைங்க, ஜெகதீஷ் பழனிசாமி அப்படிங்கிறவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டு விட்டாருங்க. நம்மளோட வலதுகரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யாரு, முதல்வர் விஜய் அவர்களோட வலதுகரம். அவரு போட்டு முற்படு இனிமேட்டுக்கு மாறுமா சொல்லுங்க? அவரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட கேவிஎன் ப்ரொடக்ஷனே முடிஞ்சாலும் மாத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவர் தெளிவா போட்டு விட்டாரு. 24ஆம் வர வேண்டிய படம் 23ஆம் தேதியே வரப்போகுது. இது நமக்கு டபுள் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 23ஆம் தேதியும் பார்க்கலாம், 24ஆம் தேதி பார்க்கலாம், 25ஆம் தேதி பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்படி ரிப்பீட். யாரு இது வரைக்கும் ஒரு டைம் பார்த்தீங்க கூட ரிப்பீட்டடா பார்க்க வேண்டிய காரணம், இது கடைசி படம், ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு அதையே போட்டு விட்டாங்க. ஆனா இதுல சில பல விஷயங்கள் இருக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தையும் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த விஷயத்த பேசுவோம். ஏன்னா அந்த ஊழல் பண்ணிட்டாங்க, கையூட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அது மனசு கஷ்டமா இருந்தாலும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கும் நம்ம டீட்டெயில் சொல்றோம். சரி, ரைட்டுப்பா. இதுல என்ன பாத்தீங்கன்னா முக்கியமா கஷ்டத்துல சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. இதுல சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள். சர்டிபிகேட் கொடுத்தா உடனே பார்க்க முடியாதா? அது சர்டிபிகேட் ஒரு மனசுக்கு ரணமா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். ஆனா நம்மளுடைய குழந்தைகள் எல்லாமே நம்மளோட தளபதியை ஒரு 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 தாய் மாமனா தானே பார்ப்பாரு. தாய் மாமா பக்கத்து வீட்டுல அடிக்கிற மாதிரியும் எதிரிகளை பந்தாடுற மாதிரி தானே இருக்கும். அதனால குழந்தைங்க எல்லாம் அது அவ்வளவு இது இல்லை. ஆனா குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது பார்த்து பத்திரமா இது பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இவ்வளவெல்லாம் தாண்டி வருதே, நாம ஏற்கனவே பலமுறை சொன்னோமே, நம்ம வீடியோலயே நாமளே ஷார்ட்ஸ் பலதர போட்டிருக்கிறோம், இன்ஸ்டாலையும் போட்டிருக்கிறோம். என்னது, நம்ம முதலமைச்சர் முன்னாடி இளைய தளபதி அப்படிங்கிற டைட்டில் கார்டு போட்டு இந்த பக்கம் என்ன முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் நடிக்கும் அப்படிங்கிற டைட்டில் நான் பார்க்கறதுக்கு அந்த மூமெண்ட் உண்மையிலுமே சொல்றேன், நம்ம மீம்ஸ்லயே எங்கேயோ பார்த்தேன். எப்பா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே சேரை கழட்டி அந்தந்த வச்சுக்கோங்க, நாங்க நின்றுகிட்டே பார்க்க போறோம். அதுவும் மீறி சேரை வச்சிருந்தீங்கன்னா நாங்க சேர்லயே உட்கார மாட்டோம்ல, ஸ்கிரீனுக்கு முன்னாடி தானே போயிருப்போம். நாங்க கடைசி வரைக்கும் ஸ்கிரீனுக்கு முன்னாடியே தாயா இருந்துகிட்டு இருப்போம். சேரை இது வச்சிருந்தீங்க, இருக்கிற வெறியில சேரையே கழட்டி கொண்டு வெளியே வச்சிருவோம். இல்ல பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க சேர்ல ஏறி குதிக்க செய்வானுங்க, கிழிச்செஞ்சாலும் கிழிச்செஞ்சிருவாங்க. ஆனா அது அட்வைஸ் சொல்ற கட்டாயத்துல நாம இருக்கிறோம். நம்மளுடைய சீனியர்ஸ் எல்லாமே சொல்லணும் இல்லையா, தயவு செஞ்சு படம் பாக்குறீங்க, அந்த படத்துல நிறைய மூமெண்ட் வரும். அந்த இடத்த அப்படியே கிளர்ச்சி, அப்படி உச்சகட்டமா அப்படியே இளைஞர்களுக்கு அந்த ரத்தத்தை அப்படியே பாய்ச்சுற மாதிரி சில டயலாக்ஸ் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் பொறுமையா பார்த்து படமா பார்த்து முதல்வர் விஜயாவே பார்த்து அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற தாண்டி நம்ம முதல்வர் விஜய் இருக்கிற அந்த இதை மனசுல வச்சுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையுமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பாதிக்கும். அதனால தியேட்டர்ல போறீங்கன்னா சீட்டை கட்டிக்கிட்டு ஆடுறது, சீட்டை கிழிக்கிறது, இல்ல தியேட்டருக்கு முன்னாடி போய் ஸ்கிரீனை இது பண்றது, இது மாதிரி அட்டகாசங்கள் வேண்டாம். இது நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும். நமக்கு தான் கண் கொத்திப்பாம நம்மளுடைய சார்ந்த கட்சிகள், எதிரி கட்சிகள் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. பாருங்க, தாவேக்காவோட அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுது, தாவேக்கா அணில்கள் எப்படி ஏறிக்கிட்டு ஆடுது, தாவேக்கா மரத்து மேலதான் ஏறுன்னு சொல்லுவாங்க, இங்க ஸ்கிரீன்லயே தாவுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் போடாம நாம தான் நம்மள சேஃபா பாத்துக்கணும். நம்மளை நாம பாத்துக்கிட்டாவே முதல்வர் விஜய் அவர்களை கண்டிப்பா நாம அரணா இருக்க முடியும். சோ இதெல்லாம் இருக்கு. இன்னொரு கூடுதலான செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே,
கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கட் பண்ண சென்சார்ல கட் பண்ணது மறுபடியும் ஒரு ரிவைசிங் மாதிரி போயிட்டு அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வந்து ரிவைஸ் பண்ணி ஓகே இந்த 41 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்க ஹைப்பே கிரியேட் பண்ணுது. 41 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்றதா ஒரு நியூஸ் வருது. இதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். ஐயா 41 செகண்ட் வந்து ஏற்கனவே கட் பண்ணி தூக்குனத எப்படி ரிவைஸ் பண்ணி மறுபடியும் ஆட் பண்ணாங்க? அப்ப அந்த 41 செகண்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்குதுயா, அதுக்காகவே நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா மறுபடியும் ஆஸ் அ டிவிக்கே நம்ம ஒரு மெம்பரா இருந்துட்டு சீனியர்ஸா இருந்துகிட்டு நம்ம ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு நம்மளுடைய சின்ன பசங்களுக்கு அறிவுரை சொல்றது என்ன, தியேட்டருக்கு போன தடம் தெரியாம வந்ததா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, போன தெரியாம வந்தது அப்படியே இருக்கணும். இருக்கிற தியேட்டர்களுக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அப்படி பாதுகாப்பா கொடுக்கும் பட்சம் எப்படி வந்து மாநாடு நடத்தும் போது அவங்களும் சேர் எடுத்து வச்சு பத்திரமா போனீங்க பாத்தீங்களா? இப்ப கரூர் கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம ஒழுங்குபடுத்த ஆரம்பத்துல இருந்தது வந்து ஓகே, அது ஆரம்ப ஸ்டேஜ். ஆனா இப்ப நம்ம பக்குவப்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இந்த பக்குவப்பட்டு வெளியே வந்தோம்னாவே உண்மையிலுமே சொல்றேன் நம்ம மேல, ஏன்னா இது வந்து எல்லாரோட போக்கஸும் அந்த 23, 24ஆம் தேதி அந்த ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரொம்ப பார்ப்பாங்க. அதை மீடியா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க இவங்களை எவ்வளவு கேவலப்படுத்தலாம், எப்படி எல்லாம் ஆடுறாங்க, எப்படி எல்லாம் குதிக்கிறாங்க அப்படிங்கறத எடுத்து வச்சு அப்படியே தூக்கி வச்சு தமிழக அரசாங்கத்து மேலேயும் நம்ம முதல்வர் விஜய் மேலையும் கேவலப்படுத்துறதுக்கு எவ்வளவு அவப்பெயரை உருவாக்கணுமோ அது எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. தயவு செய்து நம்மளுடைய சின்ன பசங்களே வேணாம், நம்மளோட பெரியவங்களாம் அப்பப்போ சேர்ந்துக்கிட்டு சேட்டை பண்ணவன்னு வைங்களேன், அவங்களுக்கும் சேர்த்து இந்த அறிவுரையா எடுத்துக்குங்க. இல்லைன்னா அப்புறம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரைட், இதை சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வைங்களேன், அந்த மீசை எடுத்த விஷயத்தை பேசுமா? மீசை எடுத்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஊழலை பேசிடுவோம். ஏப்பா இந்த ஊழல் வந்து பணம் யாரு? பஞ்சாயத்து தலைவர் வீரா என்கிற வீராசாமி எங்க செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் வந்து இன்னைக்கு பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போடுறாங்க ஐயா டிவியில. பிளாஷ் நியூஸா அடிச்சிட்டு இருக்காங்க பாரு. தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூட மாவட்ட செயலாளர், இணை மாவட்ட செயலாளர் பணம் வாங்கிட்டாங்க. இதையேதான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற உட்கருத்துக்களையும் சில விஷயங்களையும் பார்க்கணும். முக்கியமா ஒரே ஒரு கேள்வி மட்டும் இன்னும் வளவளன்னு போகாம கேட்கிறேன். இந்த வீடியோ எப்ப எடுத்தீங்க? இன்னைக்கு இப்ப போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு என்ன பிறந்த நாள்? யாரோட பிறந்த நாள்? நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்ல ஒருத்தர் பிறந்த நாள். அதுதான் காமராஜர் ஐயாவோட 124வது பிறந்த நாள். இதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் ஒட்டுமொத்த தமிழக நம்மளுடைய தொண்டர்கள் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விழாவா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாரியா, காமராஜர் வந்துக்கு இவ்வளவு கொள்கை தலைவரை வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேயா, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கும் போது இந்த விஷயத்தை தூக்கிங்க போட்டாங்க. அதுதான் நான் கேட்டேன், இந்த வீடியோ எப்ப எடுத்தது அது சொல்ல முடியுமா? எடுத்த அன்னைக்கே எடுத்து போட வேண்டியதானே? அப்ப இன்னைக்கு நடந்திருந்தா இன்னைக்கே எடுத்து போட்ட, அதுதான் கேட்கிறேன். எனக்கு எடுத்ததுக்கான ரீசன் ஓகே. அவங்க சொல்றாங்க வந்து இப்படி இவர் வந்து திமுகவுல இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு 2024 வந்துட்டாரு, அதனால வந்து ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பில் இருந்து நாமெல்லாம் பார்த்தது கேட்டதுதான் செய்திகள். அப்படி வந்து ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கும் போது நீ எப்படி ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகணும்னு சொல்லிட்டு கேஸ போட, அவரு போய் கோர்ட்ல வந்து வாதாடி மறுபடியும் ஊராட்சி மன்ற தலைவரா வர, அந்த இடைப்பட்ட காலத்துல அந்த இவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவரா இல்லாத காலகட்டத்துல இருந்த டெண்டர் வந்து இவர் கொடுத்திருக்காரு. ரைட்டு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவரு வந்து கடனா வாங்கின ஒருத்தர் வந்து பணம் முடக்க வந்திருக்காரு. அந்த பணத்தை கொண்டு வந்து ஆபீஸ்லயே கொடுக்க சொல்லும் போது யாரோ எடுத்து வேலையை பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுனால அங்க எதிரிகள் இருப்பாங்க இல்லையா? இங்கிருந்து அங்க போயிட்டாயா. இப்ப இவனை கையிலேயே பிடிக்க முடியாது. மாவட்ட இணை செயலாளர் நாளைக்கு வந்து பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறாள், நாளைக்கு கவுன்சிலரா நிக்கலாம். கவுன்சிலரா நின்று எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். கையிலேயே பிடிக்க முடியாது. நம்ம எட்டாத உயரத்துக்கு போயிரு. நம்ம தோல் மேல தோல் கை போட்டுட்டு இருந்தோம். இப்ப எட்டாத உயரத்துக்கு போயிட்டு இருக்கணும். தமிழக வெற்றி கழகத்தை அசைக்க முடியாத சூழ்நிலையில இருக்குது. அப்போ இவன் இந்த ஆளு வந்து இணை செயலாளரா இருந்து அப்படி இப்படியே படிப்படியா போயிட்டா நம்ம என்ன அப்படி அனாந்தே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால வெயிட ஆப்பு. எப்படி வந்து நம்மளுடைய இவரு சரத்குமார் அவர்கள் வந்து அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினாருன்னு ஐபிஎல் மேட்ச் அப்ப போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி இவருக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பண்ணிருக்கிறீங்க. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. ரைட், அது உண்மையா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது வச்சுக்கிட்டாலும், மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தமிழக வெற்றி கழகம் யாராவது கையூட்டு வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே நீக்குவோம். தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க பணம் வாங்குறதையும் பணம் கொடுக்கறதையும் நான் எப்பயுமே ஊக்குவிக்க மாட்டேன், அப்படி இருந்தவங்களையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போனவர் தான் விஜய் அவர்கள். சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு வந்து தங்கச்சியை சார்ந்தவரா இருந்தாலும் தூக்கி எஞ்சிட்டாரு.
தூக்கி எஞ்சிட்டாரு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை நான் பார்க்கணும்ல. அவரு சொன்ன கருத்துக்களையும் பார்க்கலாம். அவரு சொன்ன கருத்துக்கள் நிறைய சொன்னாரு. எப்படிங்க நான் ஆபீஸ்ல எப்படிங்க ஜிபேல ரெக்கார்ட் பண்ற மாதிரி போடுவேன், நான் வந்து ஏமாத்துறவனா இருந்தா வேற ஒரு ஆளு விட்டு பணத்தை வாங்கிட்டு வர மாட்டேனா அப்படின்னு அவர் தரப்பு வைக்கிறாரு. அதை எடுத்த நவீன் அப்படின்னு ஒரு மனுஷன் அவரு தான் வந்து எடுத்தாரு. அவரு தரப்புல இருந்து சொல்ற செய்திகள் வந்து ஒரு ஒரு மியூட்டாவே போயிட்டு இருக்கு. அவர் எதுவுமே சொல்லல, வீடியோ எடுத்து போட்டதா. இதுக்காக நான் பணம் வந்து வீரா என்கிற வீராசாமிக்கு பணத்தை கொடுத்தேன், இதனால வந்து என்னை ஏமாத்தினாரு, இல்ல நான் இதுக்காக லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு இவர் சைடுல இருந்து யாரு கொடுத்த அந்த வீடியோ எடுத்த நவீன்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அப்போ அவர்கிட்ட இருந்தும் பதில் வரணும். நம்ம வீரா என்கிற வீராசாமி அவர்கள் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாரு, ஒரு தரப்பு நியாயத்தை அவர் சொல்லிட்டாரு, இந்த தரப்பு நியாயம் வரணும், அதுக்காக வெயிட்டிங். ஆனா இந்த ரெண்டு தரப்பையும் விசாரிக்காம நமக்குன்னு ஒரு கட்சியில ஒரு கட்டுப்பாடு ஒரு கண்ணியம் இருக்கிறனாலதான் உடனடியா இந்த ஆள் வந்து சொல்லிட்டாங்கல்ல, நீ வர்ற வரைக்கும் ஹோல்டுல வை, கட்சியிலே இருக்காத, உன்னை வந்து நீ தூயவனா காட்டி மறுபடியும் நிரூபிச்சு நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவுமே செய்யல அப்படிங்கிற நிரூபி மறுபடியும் கட்சியில வந்துடலாம் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. சோ இதையெல்லாம் பார்க்கும் போது அதுவும் முக்கியமா இன்னைக்கு வந்து காமராஜர் ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு முதல்வர் விஜயில இருந்து அத்தனை நிர்வாகிகளும் காமராஜர் ஐயாவுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கிற சமயத்துல ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டிக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு அவப்பெயர் உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எனக்கோ எடுத்த வீடியோவை இன்னைக்கோ எடுத்து ரிலீஸ் பண்ணி இது பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம முதல்வர் விஜய் அவர்களோட படத்தை வந்து முன்னாடி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஷூட்டிங் நடக்கும், படம் எடுப்பாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் தேதி ஆகி ரிலீஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து வைக்காங்க லாக்கு. நீ எனக்கு இவ்வளவு பணம் தரணும், உனக்கு இந்த சீன்ல வந்து இது என்னோட கதை, இது வந்து சரியான சீனு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இடைஞ்சல்கள், எவ்வளவு பிரச்சனை. அந்த படம் மட்டுமா, நிறைய படங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்படி வந்து படம் வந்து எடுக்கிற வரைக்கும் கம்மிட்டு இருப்பாங்க, படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முதல் நாளுக்கு முன்னாடி எனக்கு பணம் கொடுக்கணும், அதை பணம் கொடுத்துட்டு நீ படத்தை ரிலீஸ் பண்ணிக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் போடுறது. சோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறத மாதிரியே எனக்கோ எடுத்த வீடியோவை கரெக்டா வச்சுக்கிட்டே வந்து முக்கியமான நாள்ல எனக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல பேர் வாங்கும், இல்ல நல்லது செஞ்சுட்டு இருக்கிறது மக்களை ரீச் ஆகாம தடுக்க முடியும் அப்படிங்கிற டைம் பார்த்து இதை கொண்டாந்து கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டாந்து சேர்க்கறதுல நம்ம ஆளுங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூதுகவும் சொல்லுவாங்கல்ல, அது இங்க நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனா அது எப்படி சூதுகவுனாலும் சரி தர்மமே கடைசியில வெல்லும் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. ரைட்டு, இவ்வளவு பேசியாச்சே, இன்னொருத்தர் மீசையா எடுப்பா, உனக்கெல்லாம் எதுக்குப்பா மீசைன்னு ஒருத்தர் சொன்னாருல்ல, அவரை பத்தி பாத்துருவோமா? அவர் வந்து ஒரு முக்கியமானவரு, ரொம்ப நல்லவரு, ரொம்ப கொஞ்சம் பாடியாவும் இருப்பாரு, பேசுவாரு, ரொம்ப பேசுவாரு. என்னடா ரொம்ப பொடி வைக்கிறா, ஒண்ணு இல்ல, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தவரு, இப்பவும் இருந்துகிட்டு இருக்காரு, முன்னாள் அமைச்சர். அவர் இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே நம்மளுடைய செல்லூர் ராஜு அவர்கள்லாம் கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க முதல்வர் விஜய் அவர்களை. சரி ரைட்டு, பேசுங்க, வயதுல வந்து சின்னவர் அப்படின்னு பேசுங்க. ஆனா வயதுல சின்னவரா இருந்தாலும் மரியாதை, அந்த முதலமைச்சர் அப்படின்னு பொறுப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்ல, அதுக்கெல்லாம் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும், அவ்வளவுதான். சரி, நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவருக்கு வருவோம். அவர் வந்து சில பேரை பார்த்து வந்து உங்களுக்கு எல்லாம் எதுக்கு மீசா அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரை பார்த்துன்னா நத்தம் விஸ்வநாதன். அப்புறம் ஒருத்தர் இருக்காரு, அவரோட இமேஜ் சரி போட்டோ வந்து போடுறேன், அவரோட போஸ்டர் அவர் பேசியிருக்காரு. நீங்க இந்த கட்சியில இருந்துகிட்டு நீங்க மற்ற கட்சிக்கு தாவறதுக்கான ஒரு செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க மீச அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. சரிங்க, ரைட், உங்க பேச்சிலேயே வரேன். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் மண்மிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு உங்களால் ஒரு டைம் நிறைய வாய்ப்பு வந்தும் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க வைக்கவே முடியல? அப்படி ஜெயிக்க வைக்க முடியாத உங்களுக்கு எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் அப்படியே மறைமுகமா பேசுறேன், இலைமறை காயா பேசிட்டு இருக்கிறேன். நேரடியா நீங்க கேட்டது மாதிரியே அவங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சரிப்பா, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வனத்துறை அமைச்சரா இருக்கும் போது, எப்படி வனத்துறை அமைச்சரா நீங்க இருக்கும் போது பழங்குடி இளைஞர் அந்த வந்தோடனே செருப்பை கழட்டி, அதாவது கீழே இருக்கிற செருப்பை கழட்டி உங்களோட கீழே வந்துருச்சுன்னா எதுக்கோ செருப்பை உங்களுக்கு காலுக்கு போடுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? எது ஒரு முதலமைச்சர், சரி ஒரு அமைச்சரா இருக்கிறவரு ஒரு பிரதிநிதியா, மக்கள் பிரதிநிதியா இருக்குது, மக்களை எப்படி வந்து நீங்க மக்களை எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும் அவங்க முன்னாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறீங்களே ஐயா. இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, இப்படியெல்லாம் அநாகரிகமான ரொம்ப கீழ்த்தரமான செயலை செஞ்சா உங்களுக்கு எதுக்கு அது அப்படின்னு வந்து மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் சொல்றதுன்னா நாம எப்படி போய் பதில் சொல்றது? இதுக்கு நீங்க தாங்க ஐயா பதில் சொல்லணும். ஒரு பொதுவெளியில பேசும்போது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அங்க போய் பேசினாருன்னு சொல்லிட்டு நீங்க ஆளாளுக்கு டாய் டூ டூம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களே. அவரு நாகரிகமா பேசிட்டு வந்தாரு. ஆனா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்க்கும்போது
என்னையா அது அமைச்சரா இருந்திருக்காரு, ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு, ஒரு மக்களோட பிரதிநிதி, அனுபவம் வாய்ந்தவர், இப்படியா பொது வெளியில பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே திருப்பி 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 உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு தயவு செய்து நினைப்புல வச்சுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக் ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவங்க அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.